வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உருகுலைந்த அசாம் வெள்ளம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 99ஆக உயர்வு, 1.68 லட்சம் மக்கள் பாதிப்பு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 99ஆக உயர்ந்துள்ளது. மேலும் அசாமில் 12 மாவட்டங்கள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1.68 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் கோல்பாரா, கால்சார், லக்கிம், திரிபூர், ஹார்கோட், பிஸ்வாந்த், நால்பாரி, பக்சா, சிவந்த் என்று கிட்டத்தட்ட 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளங்களால் சூழ்ந்துள்ளது. கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து தடைபெற்றுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளானாங்க. வெள்ளம் பாதித்த பகுதியில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 133 நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கனமழை குறைந்ததை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் அடிந்து வருகிறது. இதனால் பாதிப்புகள் குறைந்து வருகிறது. வெள்ளம் தொடர்பான சம்பவங்கள் சிக்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி இதுவரை கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளால் சிக்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 99ஆக அதிகரித்துள்ளது. மழை வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் சுமார் 1.68 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசு சார்பில் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 55 நிவாரண முகாமில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியிருக்கிறாங்க. மேலும் 18 நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்கள் செயல்பட்டு வருகிறது. வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 10.748 ஹெக்டேர் பயிர்கள் மூழ்கியுள்ளது என்றும் 4,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பாதிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை வெள்ளச்சேதங்கள் குறித்து வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணியை அரசு மேற்கொள்ளும் என்று முதல்வர் ஹிமாத் பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.